வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணக்கு பாடத்தில் 3வது பாடம் இயற்கணிதம். அதில் அடுத்த நிலைக்கு 83 என்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்துட்டு இருக்கோம். -7/2, 5/2 ஆகியவற்றை மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலனாக கொண்ட இருபடி சமன்பாட்டு காண்க. ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய மூலங்களின் கூடுதல் -7/2, அதை பெருக்கினா 5/2 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ சமன்பாட்டினுடைய மூலங்கள் ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மூலங்களின் கூடுதல் அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதுதான் எவ்வளவு? -7/2. மூலங்களின் பெருக்கல், மூலங்களின் பெருக்கல் பலன் அதுதான் ஆல்ஃபா பீட்டா. அது எவ்வளவுன்னா 5/2. ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவம் சமன்பாடு, இருபடி சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் சமம் 0. இதுதான் பொதுவான இருபடி சமன்பாடு. அதாவது x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா சமம் 0. நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -7/2, ஆல்ஃபா பீட்டா 5/2. மதிப்புகளை பிரதியிட வேண்டியது தான். x² மைனஸ், இது ஃபார்முலாவில் வர மைனஸ். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வர இடத்துல -7/2 போடணும் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா வர இடத்துல 5/2 போடணும் சமம் 0. தட் இஸ் x² மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ். பக்கம் பக்கம் இருந்தால் பெருக்கிக்கணும், குறி பக்கம் பக்கம் இருந்தால் பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7x/2 ப்ளஸ் 5/2 சமம் 0. இங்கேயும் பகுதி 2, இங்கேயும் பகுதி 2. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கிடலாம். 2ஆல் பெருக்கணும்னா இதை 2ஆல் பெருக்குனா 2x² கூட்டல் இதை 2ஆல் பெருக்குனா மேலே இருக்கிற 2க்கு கீழே இருக்கிற 2 கேன்சல் ஆகிடும், 7x. இதை 2ஆல் பெருக்குனா மேலே இருக்கிற 2 கீழே இருக்கிற 2 அடிபட்டு போயிடும், ப்ளஸ் 5 சமம் 0. இதுதான் தேவையான இருபடி சமன்பாடு. இந்த ஃபார்முலா நல்லா நினைவில் வைக்கணும். அடுத்த கணக்கு, -3/5 -1/2 ஆகியவற்றை மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலனாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க. போன கணக்கு மாதிரியே தான். மூலங்களின் கூடுதல் தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளவு? -3/5. அடுத்தது மூலங்களின் பெருக்கல், அதுதான் ஆல்ஃபா பீட்டா -1/2. அப்போ சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் சமம் 0. தட் இஸ் x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா சமம் 0. மதிப்புகளை பிரதியிடலாம். x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வர இடத்துல -3/5 இன்ட்டு எக்ஸ். நல்லா நினைவில் வச்சுக்கணும். இந்த மைனஸ் ஃபார்முலாவில் வர மைனஸ், இதை பாருங்கள் இங்கே போட்டிருக்கேன். இந்த மைனஸ் மூலங்களின் கூடுதல் -3/5ன்னு கொடுத்துருக்காங்களே, அதை போட்டிருக்கேன், குழப்பிக்கக்கூடாது. கூட்டல் ஆல்ஃபா பீட்டா அதோட மதிப்பு -1/2 சமம் 0. தட் இஸ் x². பக்கம் பக்கம் அதுக்காக 2 குறி, அப்போ அதை 2ஐயும் பெருக்கிக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3x/5. இங்கே பாருங்கள், பக்கம் பக்கம் 2 குறி இதுக்காக பெருக்கணும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ்ஸு. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா -1/2 சமம் 0. இங்கே பார்த்தா பகுதி 5ன்னு இருக்குது, இங்கே பார்த்தா பகுதி 2ன்னு இருக்குது. அப்போ 5க்கும் 2க்கும் மீசிமா எடுக்கணும். மீசிமா எடுத்தால் 10. அப்போ 10ஆல் பெருக்கலாம்.
10ஆல் பெருக்கணும்னா இதை 10ஆல் பெருக்கினா 10x² கூட்டல் 3x பெருக்கல் 10/5. புரியறதுக்காக ஒரு ஸ்டெப் சேர்த்தி போடுறேன். மைனஸ் 1 பெருக்கல் 10/2 சமம் 0. இப்போ இந்த கீழே இருக்கிற 5க்கு மேலே இருக்கிற 10 அடித்தா 2, இந்த 2க்கு இந்த 10 அடித்தா 5. அப்போ என்ன கிடைக்குது? 10x². இந்த 3ஐயும் 2ஐயும் பெருக்கணும், ப்ளஸ் 6x, இந்த 1ஐயும் 5ஐயும் பெருக்கணும், -5 சமம் 0. இதுதான் தேவையான இருபடி சமன்பாடு. அடுத்த கணக்கு பாருங்கள். 2x² + 5x + 7 சமம் 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலனை காண்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கணக்கில் மூலங்களின் கூடுதலையும் பெருக்கல் பலனையும் கொடுத்துட்டு சமன்பாடு கேட்டாங்க. இந்த கணக்கில் அவங்க சமன்பாடு கொடுத்துட்றாங்க, நம்மக்கிட்ட மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலனை கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற சமன்பாடு எழுதலாம். 2x² + 5x + 7 சமம் 0. ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய பொது வடிவம் ax² + bx + c சமம் 0. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது? a சமம், அதுதான் x² கீழ் 2, b x கீழ் 5, c மாறிலி உறுப்பு 7. ஸோ ABC இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூலங்களின் கூடுதல், இதனுடைய மூலங்கள் ஆல்ஃபா கமா பீட்டான்னு வச்சுக்கிட்டா மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா + பீட்டா சமம், அதுக்கான ஃபார்முலா -b/a, தட் இஸ் ஈக்குவல் டு -of b வர இடத்துல 5/a வர இடத்துல 2, that is equal to -5/2. இதுதான் மூலங்களினுடைய கூடுதல். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? மூலங்களின் பெருக்கல் பலன் கேட்குறாங்க. மூலங்களின் பெருக்கல், அதுதான் ஆல்ஃபா பீட்டா. அதுக்கு ஃபார்முலா c/a. c தான் எவ்வளவு? 7/aவோட மதிப்பு 2, அப்போ 7/2. கூடுதல் கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பெண், பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பெண். மிக எளிமையாக 2 மதிப்பெண் வாங்கிடலாம். அடுத்த கணக்கு. 3y² - y -4 சமம் 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலனை காண்க. மறுபடியும் அதே வேலை தான். கொடுத்துள்ள சமன்பாடு 3y² - y -4 சமம் 0. இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் ax² + bx + c சமம் 0. இது எக்ஸில் இருபடி சமன்பாடு, அவங்க கொடுத்துருக்கிறது ஒய்யில் இருபடி சமன்பாடாக கொடுத்துருக்காங்க. மாறியை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. இங்கே x² கெழுனா இங்கே y² கெழுவு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ ஏவோட மதிப்பு என்னென்னா y² கெழு 3. அடுத்தது பியோட மதிப்பு என்னென்னா ஒய்யினுடைய கெழு. ஒய்க்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். முன்னாடி மைனஸ் இருக்குது, அப்போ -1. சியோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறிலி உறுப்பு -4. வெறும் 4ன்னு போட்டக்கூடாது. இந்த முன்னாடி இருக்கிற குறிகளை கவனமாக இருக்கணும். ப்ளஸ்னால் நம்ம போட வேண்டியதில்லை, ஆனால் மைனஸ்னால் கண்டிப்பாக போடணும். இப்போ இதனுடைய மூலங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா + பீட்டா சமம் -b/a. இந்த மைனஸ் ஃபார்முலாவில் வர மைனஸ், ஸோ மைனஸ். இப்போ பி வர இடத்துல பார்த்தீங்கன்னா -1ன்னு போடணும், ஏன்னா பியோட மதிப்பே -1 பை ஏவோட மதிப்பு 3. இப்போ பாருங்கள், -of பக்கம் பக்கம் வந்தால் என்ன பண்ணிக்கணும்னு சொன்னேன்? பெருக்கிக்கணும். ஸோ -of ப்ளஸ் 1/3. அப்போ மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா + பீட்டா சமம் 1/3. அடுத்தது மூலங்களின் பெருக்கல்.
மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா சமம் C/A. ஸோ சியோட மதிப்பு -4 பை ஏவோட மதிப்பு 3. அப்போ மூலங்களினுடைய பெருக்கல் பலன் C/A சமம் -4/3. இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க். ரொம்ப எளிமையான கணக்கு. திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இந்த கணக்கை ஒரு தடவை இங்கே பார்த்துட்டு நீங்களே நோட் எடுத்து அல்லது ஒரு பேப்பர் எடுத்து போட்டு பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.